விழுப்புரம் பேருந்து நிறுத்தம் அருகே நகராட்சி திடலில் அன்புமணி தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்புமணி போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பே தொண்டர்கள் ராமதாஸ் படமிருந்த பேனரை அகற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்புமணி தலைமையில் நடந்த போராட்டத்தில் ராமதாஸ் படத்துடன் இருந்த பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவச்சந்திரன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதனால பாமக நிறுவனர் ராமதாசனுடைய படம் இருந்த பேனர் அகற்றப்பட்டிருக்கு? அந்த மேடையில இருக்கக்கூடிய பேனர்ல அவருடைய படம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் கடந்த 2 மாதத்துக்கு மேலாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக அக்கட்சியினர் இரு பிரிவுகளாக, அதாவது டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டமானது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான மேடை அமைக்கப்பட்டிருந்த அந்த மேடையின் முகப்பு பகுதியில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு புறம் டாக்டர் ராமதாசும் மற்றொரு புறத்தில் அன்புமணி ராமதாசும் மைய பகுதியில் அந்த வன்னியர் சங்கத்தினுடைய கலசம் அடங்கிய படமும் வழங்க வேண்டும் 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட அந்த பேனர் வைக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம் தொடங்குவதற்கு சில நிமிடத்துக்கு முன்பாக திடீரென அந்த பேனர் அதாவது அந்த மேடையின் முகப்பகுதியில் வைத்திருந்த பேனர் அகற்றப்பட்டுள்ளது. இது அக்கட்சியினுடைய ஒரு கேள்வியை எழுப்பியது. இருந்த போதிலும் அந்த மேடையின் உள்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அந்த பேனர்ல டாக்டர் ராமதாஸ் படமும் இடம்பெற்றுள்ளது, அன்புமணி ராமதாஸ் படமும் இடம்பெற்றுள்ளது நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா ராமதாஸ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏவான ஜி.கே. மணி அருள் உள்ளிட்டவர் புறக்கணித்துள்ளனர். அவருடைய நிர்வாகிகளும் புறக்கணித்துள்ளனர். மேலும் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் சிவகுமார் மற்றும் வெங்கடேஸ்வரன், சதாசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.